பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களுடைய ராமு மணிவண்ணன் சாருடைய கோணத்தை கேட்கலாம். பேராசிரியர், ரொம்ப ஒரு வெறும் நடிகர் அப்படின்னு பார்க்காதீங்க, மேம்போக்காக இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஒரு டீப்லி கமிட்டட் டுவர்ட்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் செக்யூலரிசம், அதை நோக்கி நல்லா மெட்டிகுலஸாக இனிமேல் ஒர்க் பண்ண போகிறோம், ரொம்ப சீரியஸாக எங்களுடைய அரசியல் செயல்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு. தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் ரொம்ப டிசைசிவாக ஷிஃப்ட் ஆகிறதா பார்க்குறீங்களா? இந்த பார்ட்டியோட என்ட்ரி, இவங்க முன்வைக்கக்கூடியது, சில பேர் இதில் ரொம்ப கற்பனை வறட்சி இருக்குது, இந்த கொடி இன்னமும் பிரமாதமாக இருந்திருக்கலான்னு சொல்கிறவங்க இருக்காங்க, பாரம்பரியத்தை சொல்லுது அப்படின்னு பெருமை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க பிரதர்? நன்றி. முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது திரு விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வருவதும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என்பது அவரது ஒரு ஜனநாயக உரிமை. இதை பற்றி குற்றம் சொல்வதோ குறை சொல்வதோ என்னுடைய விருப்பம் கிடையாது. ஆனால் நான் கேட்கின்ற ஒரு சில அடிப்படையான கேள்விகள் நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அது அந்த கட்சிக்கான கொள்கையை கூட எந்த விதமான ஒரு மக்களுக்கு எடுத்து சொல்லுவதோ, கொள்கையை நான் சில மாதங்கள் கழித்து சொல்வேன் என்பது, பிறகு அரசியல் கட்சி கொடியை வெளியிடுவது, கொடிக்கான அதற்கான என்ன, அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன, அதன் கொள்கை என்ன, அந்த கொடிக்கான காரணங்கள் என்ன என்று அதையும் பற்றி நான் சிறிது காலம் கழித்து நான் விளக்குவேன் என்று சொல்வது, அல்லது மாநாடு போட்டு விளக்குவேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய கேள்வி தமிழக அரசியலிலிருந்து ஏதோ ஒரு நகர்வு என்பதை விட தமிழக அரசியலில் ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பு என்று நினைக்கின்றேன். காரணம் நமக்கு ஒரு சினிமாவின் மூலமாக ஒரு பிரபலம் இருக்கின்றது, மக்கள் அறியப்பட்ட நபர் என்று நமக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது என்பதற்காக நாம் என்னவெல்லாம் அரசியலில் ஈடுபடலாம் என்பது எல்லோருக்குமே ஒரு சினிமாவில் நடித்த பிறகு கூட நாம் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற ஒரு களம் ஒரு தமிழக சினிமாவும், தமிழ் சினிமாவும், தமிழக அரசியலும். பிறகு அதே நான் இன்னொரு காரணம், தமிழக அரசியலுக்கு சினிமா களத்திலிருந்து வந்தவர்கள் கூட அதை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு கொள்கை சித்தாந்தம் என்பது ஆழமான கொள்கை சித்தாந்தம், ஆழமான பல ஆண்டுகள் களத்தில் பணி செய்தவர்கள் அரசியலுக்கு சினிமாவை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். பிறகு சினிமாவில் மட்டுமே இருந்து நாங்கள் அரசியலில் ஆட்சிக்கு நாங்கள் சட்டசபைக்கு செல்வோம், பிறகு ஆட்சியாளர்களாக மாறுவோம் என்பது ஒரு தலைகீழான ஒரு அரசியல் முன்னெடுப்பு. இரண்டாவதாக நீங்கள் சினிமா துறையில் கூட எனக்கு முன்பாக பேசிய சில நண்பர்கள் கேட்ட கேள்வி சினிமா நாம் எந்தெந்த தளத்தில் இருக்கின்றவர்கள், அந்த சினிமா தளத்தில் இருப்பவர்களுக்காக, அங்கே இருக்க உழைப்பவர்களுக்காக, அல்லது நடிகர் சங்கத்துக்காக ஏதோ ஒரு தளத்தில் ஜனநாயக பணியாக இவர் என்ன செய்திருக்கின்றார் என்பது என்னுடைய கேள்வி. பிறகு மக்கள் தளத்தில் நான் கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்களின் போது நாங்கள் கேள்வி கேட்டும், இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கேள்வி கேட்கின்றது. அது பிறகு நிறைய தளங்களிலிருந்து மக்கள் கருத்துக்களை சொல்கின்றார்கள். ஆனால் நமக்கு பணபலம் இருக்கின்றது, சினிமா மூலமாக ஒரு விளம்பரம் இருக்கின்றது என்பதற்காக நாம் ஆட்சியை பிடிக்க முடியும் என்றால் இது ஏதோ ஒரு கூட்டணி அரசியலுக்காக எடுக்கப்படுகின்ற ஒரு அரசியல் சூதாட்டம். நான் வெளிப்படையாக சொன்னால் இது ஒரு கூட்டணி அரசியலை ஏதோ ஒரு வெற்றிடத்தை இருப்பது போல் ஒரு உணர்வு இருக்கும் பொழுது அதற்காக அது ஒரு கூட்டணி அரசியல், ஒரு அரசியல் சூதாட்டத்தில் நாமும் ஒரு களப்பணியாக நான் ஒரு அரசியலிலிருந்து வந்தால் நம்மால் அரசியல் செய்ய முடியும் என்ற ஒரு திட்டமாகும். ஏனென்றால் எந்த அரசியலை பொறுத்த வரையில் நீங்கள் தமிழக அரசியல் எடுத்து கடந்த முடியுமா? இப்போ விஜய் வர்றாருன்னா சீமான் முன்னாடி வந்தாரு, யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இதுவரையிலையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் வராரு, தானே நின்று தன் கட்சி வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க முடியும், அவரை முதலமைச்சர் ஆக்குறது அவங்க கட்சியோடைய இலக்காக இருக்கும், நல்ல ஆட்சியை அவர் தான் தருவேன்னு அவர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கூட்டணிக்கான இலக்குகளை வச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்றீங்க. கூட்டணிக்கு தயார்னு அவர் சொல்லலை, இது கூட்டு சேர போறோம்னு சொல்லலை. என்ன இலக்கு, யாரை மனதில் வச்சு மூவ் ஆவாங்க, என்ன மாதிரி கூட்டணியை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்றீங்க ப்ரொஃபசர்? இது இரண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று நாம் அரசியல் ஒரு ஆட்சியாளர்களாக வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது 1967 பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் 40 ஆண்டு களப்பணிக்கு பிறகு கூட நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று நாம் நினைக்கவில்லை, இவ்வளவு சீக்கிரம் வருவோம் என்று நினைக்கவில்லை என்றார்.
அது பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு. பிறகு நீங்கள் களப்பணி ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் சட்டசபையில் நாங்கள் இந்த இரட்டை யானை பட்டை கிளப்பும் போன்ற சொல்லுவது இது ஒரு சினிமாத்தனமான ஒரு அரசியல் விளம்பரம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சினிமா ஊடகத்தை மட்டுமே மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், ஆயிரம் பிரச்சனைகள் என்பதை விட களத்தில் வேலை செய்வதற்கு பலதரப்பட்டது. அது கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், விவசாய பிரச்சனைகளாகட்டும், தண்ணீர் பிரச்சனையாகட்டும், குடிநீர் பிரச்சனை, சுகாதாரம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அரசாங்கத்திற்கும் கட்சிகளுக்கும், எல்லா கட்சிகளுக்கும். இது உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காக, விவசாயிகளுக்காக களத்தில் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தொழிற்சாலைகள், தொழிற்குழுக்கள் ஆற்றிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்தில் வரும்போது ஒன்றுமே களப்பணி செய்யாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டு அந்த கட்சியை ஆட்சியாக வெறும் நேரடியாக ஆட்சி பீடத்தில் அமருவோம் என்பது ஒரு இயலாத காரியம். ஆனால் ஒரு சினிமாத்தனமான ஒரு பேச்சு அது. ஆனால் என்ன முடியும் என்றால், எங்களுக்கு என்று ஒரு கவர்ச்சி அரசியல் இருக்கின்றது. இந்த கவர்ச்சி அரசியலில் எங்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. இது ஏதோ ஒரு வழிமொழியும் இருக்கின்றது. ஏமாறுபவர்கள் இருக்கின்றவரை ஏமாற்றுபவர்கள் இருக்கின்றார்கள். இது எல்லா தளத்திற்கும் பொருந்தும். இது நான் இந்த அரசியல் களத்திற்கு மட்டுமே சொல்ல மக்கள் ஏதேனும் ஒரு வாக்கு வங்கியாக நாம் சினிமாத்தனமா வர்றாங்க. சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பி ஒரு கூட்டணி போட்டு அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த கட்சியோட செய்தி பின்புற வாசல் வழிதான். இது பின்புற வாசல் ஒன்றுக்கான அரசியல். எங்களுடைய படிப்படியான செயல்பாட்டை நீங்க பார்க்க போறீங்க. எவ்வளவு மெட்டிகுலஸா நாங்க ஒர்க் பண்ண போறோம்ன்றது பார்க்க போறீங்கன்றாங்க. 67ல அண்ணா ஆட்சியை பிடிச்ச தேர்தலில் கூட 30 வருஷம் உழைப்பு இருந்தாலும் அந்த தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம்னு அவர் நம்பல. அதனால அவர் எம்பியா தான் இருந்தாரே தவிர எம்எல்ஏக்கு நிக்கல. முதலமைச்சரான பிறகுதான் போய் அவர் எம்எல்ஏவுக்கு நிக்கிறார். இப்போ கேள்வி தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக அதனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி, பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனி, இப்படி ஒரு 4 கட்சி 4 முனை போட்டி இப்போ இருக்கிற சூழல்ல விஜய் ஏற்கனவே இருக்கிற செட்டப்புக்குள்ள ஏதோ ஒன்றில் ஒரு ரோல் எடுத்துப்பாரா, அல்லது அவர் தலைமையில் ஒரு கூட்டணி போடுவாரா, அவரே ஒரு 5வது அணியாக ஒரு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ண போறாரா? நீங்க கூட்டணிக்கான ஒரு நகர்வு அதை மனசுல வச்சுட்டே எலெக்ஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்றீங்களே, எதை மனசுல வச்சு நீங்க சொல்றீங்க? ஒன்று முதலாவதாக நீங்க விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம் என்றால் நீங்களே யதார்த்தமாக யோசியுங்கள், யார் இந்த கூட்டணியில் வரக்கூடும்? யாருமே வர முடியாது. ஆனால் இவருடைய ஒரு சமபல நிலத்தில் இருந்து இருக்கக்கூடிய கூட்டணியாக பேசினால் நீங்கள் சீமான் அவர் கூட்டணி இல்லாமல் நாங்கள் அவர் கூட்டணி இல்லாமல் நாங்கள் அரசியல் நடத்தினாலும் கூட ஒரு வாக்கு வங்கியை உடைப்பதில் சீமானின் கட்சி ஒரு பங்காற்றி கொண்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக. இது கூட்டணி என்பது நேரடி கூட்டணி என்று ஒன்று இருக்கின்றது, மறைமுக கூட்டணி என்று இருக்கின்றது கூட்டணி அரசியலில். அதே போல 5வது தளமாக நாங்கள் ஒரு கட்சியாக தலைமையேற்று கூட்டணி வழி நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அல்லது மற்றவர் வாக்கு வங்கியை உடைப்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிக்காக ஒரு தளமாக அமையலாம். இதுதான் பிரதானமாக யாரோட வாக்கு வங்கியை உடைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? திமுக தலைமையில திமுக பேசக்கூடிய கொள்கைகளை பேசுறாரு, அதிமுக அதே கொள்கைகளை பேசுது. திமுகவோட வாக்கு வங்கிய ஓட் கட்டர் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டீங்கன்னா, வாக்கு சதவீதத்தில் ஒரு வெட்டு, ஒரு வாக்கு கபலீகரம் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக வாக்க அவர் எடுத்துட போறாரா, அதிமுக வாக்க எடுக்கக்கூடிய முயற்சியில போக போறாரா? நீங்க நேரடியா கூட்டணி நேரடியாக இல்லைன்னாலும் மறைமுகமா என்ன இலக்குன்னு நினைக்கிறீங்க? அது நேரடி ஒன்று. முதலாவதாக இவர் அதிமுகவின் வாக்கு வங்கி அந்த சினிமா தளம் என்ற ஒரு தளத்தில் சினிமா தளத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், பிறகு ஒரு விளம்பர அரசியலை அதிமுகவில் ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய நகர்வுகள், அந்த வாக்குகளை விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் பெறலாம் என்ற ஒரு கணிப்பும் இருக்கின்றது. ஆனால் அந்த கணிப்பில் ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் என்ன, ஒரு அதற்கான ஒரு தடை இருப்பது என்றால், இன்றைய அதிமுகவும் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில் இருந்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு திராவிட கொள்கையான சித்தாந்தத்தை அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக இப்பொழுது கையெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆதலால் இவர்கள் கொள்கை இல்லாமல் நாம் அரசியல் செய்யலாம் என்றால் இது ஒரு நீண்டகால அரசியல் பயணத்திற்கு ஏற்று வராது.
இரண்டாவதாக இந்த செக்யூலரிசம் என்று பேசக்கூடிய அனைத்து மதம் சார்ந்த ஒரு ஒற்றுமை என்பது இது ஒரு நல்ல ஒரு இலக்கும் கூட. ஆனால் அத்தகைய ஒரு இலக்குகளை தவிர்த்து அரசியல் பேச முடியும் என்பது அது மதவாத கட்சியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஒரு ஜாதி அரசியல் கட்சியாக இருக்க வேண்டும். அத்தகைய எண்ணங்களை இந்த கட்சி இல்லை என்று நாம் நம்புகின்றோம். இது வரவேற்கத்தக்க ஒரு சூழல், இது அடிப்படையானது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தேர்தல் களத்தில் என்பது 2026, 2024 என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு ஏறக்குறைய நாம் 2 வருடங்களுக்கும் குறைவான காலகட்டத்திலிருந்து பார்க்கின்றோம். களப்பணி இல்லாமல் இப்பொழுது நீங்கள் தேர்தலுக்குள் வரும்பொழுது நீங்கள் தேர்தலில் களப்பணியாளர்களை நியமிப்பீர்களா, வேட்பாளர்களை நியமிப்பீர்களா, அல்லது அந்த தேர்தல் குழுவினை நியமிப்பீர்களா? இதுக்கெல்லாம் களப்பணியே செய்யாமல் நீங்கள் ஒன்றே தான் செய்ய முடியும், கூட்டணி பேரம் தான் பேச முடியும். இது அடிப்படையான அரசியல் யதார்த்தம். பல ஆண்டுகள் 10 ஆண்டு 20 ஆண்டுகள் நீங்கள் களத்தில் பணி செய்தால்தான் மக்கள் பிரச்சனையின் அடிப்படையில் தான் கொள்கைகள் வரைவுக்கான ஒரு நோக்கி போக முடியும். அந்த கொள்கை வரைவு நாங்கள் கூட்டம் போட்டு அடுத்த மாநாட்டில் கொள்கையை நான் சொல்றேன், பிறகு கொடிக்கான விளக்கம் கூட்டம் அடுத்த இதில் நான் சொல்றேன் என்றால் மக்கள் என்ன இந்த முட்டாள்களா? இதை நீங்க நான் ஒரு கோபத்தோட கேட்கல, நான் உரிமையோடு கேட்குறேன். நீங்கள் ஒரு மக்கள் தளத்தில் நான் கொடி வெளியிடுறீங்க, கொடியை வெளியிட்டு இந்த கொடிக்கான அர்த்தம் சொல்லாமலே நான் 3 நாள் கழித்து நான் கொடிக்கான விளக்கம் சொல்கிறேன். அப்போ ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க, கட்சிக்கான கொள்கையை நான் கூட்டம் போட்டு சொன்னேன். நீங்கள் கொள்கையே கிடையாது, கொடிக்கான விளக்கம் கிடையாது. பிறகு அந்த கொடியே நான் இந்த கொடி எப்படி இருக்கு என்று சொல்வதற்கான எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் மக்களுக்கு உரிமை இருக்கின்றது. நீங்க மக்களுடைய உரிமை நீங்க எப்படி நான் அரசியல் கட்சி நான் சாதாரணமாக கேட்கின்ற நீங்க அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது கொள்கையை சொல்லாமலே ஆரம்பிக்கலாம், கொடியை வெளியிடும் போது அதற்கான விளக்கத்தை சொல்லாமலே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கும் போது நீங்கள் மக்களை என்னவாக நினைக்கின்றீர்கள் என்பதை அதையும் சொல்லிவிடுங்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி. ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கல சார். மக்களுடைய திரு விக்னேஸ்வரன், சினிமா இது சினிமாவா? இது என்னை பொறுத்தமட்டில் ஒரு அரசியல் களப்பணி இல்லாமல், கொள்கை திட்டங்கள் இல்லாமல் நாம் ஆட்சிக்கு வரலாம் என்று பார்ப்பது அதோட 2026 தேர்தலில் ஒரு பலவீனமான ஒரு அவர் தான் எபிசென்டரா இருப்பாரு, ஒரு நிலநடுக்கத்தினுடைய மைய புள்ளியா அவர் இருப்பாருன்னு அவர் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் சொன்னாரு. அப்படி ஒரு நகர்வை நோக்கி போகுமா வரக்கூடிய தேர்தல்? நிச்சயமா அதை நான் ஒரு சவாலாகவே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு அரசியல் ரீதியான ஒரு நாங்களும் ஒரு பொது தளத்தில் இருப்பவர்கள் தான் அவருக்கு சொல்லுகின்றபடி 2 கருத்துக்களுமே ஒரு புறம்பானவை. அரசியல் எபிக் சென்டர் என்று சொல்லும்போது நிச்சயமாக உறுதியாக அத்தகைய ஒரு ஸ்தலத்திலும் அவர் இல்லை. கொள்கையே இல்லாமல் கொடி வெளியிடக்கூடிய கட்சியை வெளியிடக்கூடிய எபிக் சென்டராக மாறுவார்கள் என்பது ஒரு கற்பனை வளமைதான். அது கற்பனை வறுமை என்பதை விட கற்பனை வளமை சினிமா தளத்திற்கு தான் அது பொருந்தும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.